திமுக தலைவர் கருணாநிதிக்கும் பொதுச் செயலர் அன்பழகனுக்கும் உடல்நிலை சரியில்லாததோடு முதுமை பிரச்சினைகள் வாட்டி வதைப்பதை பயன்படுத்தி கட்சியில் சகல அதிகாரத்தோடு கூடிய செயல் தலைவர் பதவியை உருவாக்கி அந்த பொறுப்பில் வந்து அமர்ந்துவிட்டார் ஸ்டாலின். இவரது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறுகையில், கருணாநிதியின் ஆலோசனையில் கட்சியை வழிநடத்தி செல்வேன் என்று ஸ்டாலின் மேல்பூச்சுக்கு கூறினாலும் தனது வழியிலேயே இனி அவர் கட்சியை வழிநடத்தி செல்வார் என்றும், இனி அழகிரியோ கனிமொழியோ யாராக இருந்தாலும் கட்சியில் இருந்தால் ஸ்டாலின் சொல்படிதான் நடக்க வேண்டும், அவரை அனுசரித்துதான் அரசியல் செய்தாக வேண்டும் என்ற ஒரு சூழலை ஸ்டாலின் ஏற்படுத்திவிட்டாராம். இனி கட்சிக்குள் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றிற்குமே ஸ்டாலினே பொறுப்பு என்பதால் அவர் நிதானமாகவே செயல்படுவார் என்று கூறுகிறார்கள். மேலும் அவரது எண்ணப்படி முதலில் கட்சி பின் ஆட்சி என்ற நிலையில் முதல் கட்டத்தை அவர் அடைந்துவிட்டிருக்கிறார். அடுத்தடுத்து ஆட்சியை நோக்கி அவர் கட்சியை அழைத்து செல்வார் என்றும் கூறுகிறார்கள். அதற்கேற்றபடியே தமிழகத்தின் அரசியல் சூழல்களும் அமைந்து வருவதால் விரைவில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்கிறதாம். கட்சி தொண்டர்களுக்கும் அதே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றன.